கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சால்ட் லேக் மைதானத்தில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை பார்ப்பதற்காக அந்த மைதானத்திற்கு வந்த கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி சிறிது நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதால் ஆத்திரமடைந்த அவரது ரசிகர்கள் மைதானத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் சூறையாடிய காட்சிகள் தான் இவை. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோட் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்கிறார். கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட நகரங்களில் அவரது பயணத்திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு கொல்கத்தா வந்த அவருக்கு இரவு 2:30 மணி அளவிலும் அவர் செல்லும் சாலை வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்று காலை 70 அடி உயரத்தில் மெஸ்ஸியின் உருவ சிலை கொல்கத்தாவில் நிறுவப்பட்டிருந்தது. அதனை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துவிட்டு சால்ட் லேக் மைதானத்தில் ரசிகர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மைதானத்திற்கு மெஸ்ஸி புறப்பட்டு செல்கிறார். மெஸ்ஸி வருவதற்கு முன்பாகவே அவரை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த மைதானத்தில் கூடியிருக்கிறார்கள். 5000 முதல் 45,000 ரூபாய் வரை பணம் செலுத்தி டிக்கெட் வாங்கி ஒரு முறையாவது மெஸ்ஸியை நேரில் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலுடன் ரசிகர்கள் அந்த மைதானத்தில் காத்து கிடக்கிறார்கள். மெஸ்ஸி மைதானத்திற்குள் நுழைந்ததும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். தன்னை பார்ப்பதற்காக கொல்கத்தாவில் சால்ட் லேக் மைதானத்தில் கூடியிருந்த இந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை பார்த்து மெஸ்ஸி கையசைத்தபடியே மைதானத்தை வலம் வர தொடங்குகிறார். மைதானத்தில் நடந்து வந்த மெஸ்ஸியுடன் பல முக்கிய அரசியல் பிரமுகர்களும் நிர்வாகிகளும் உடன் இருக்கிறார்கள். இதுதான் இங்க பிரச்சனையாக பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சுமார் 20 நிமிடம் மைதானத்திலிருந்து மெஸ்ஸி அங்கிருந்து அதன் பிறகாக புறப்பட்டு செல்கிறார். வாழ்நாளில் ஒரு முறையாவது மெஸ்ஸியை பார்த்துவிட வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த பலராலும் மெஸ்ஸியை பார்க்க முடியவில்லை, பார்த்தவர்களும் சரியாக பார்க்க முடியவில்லை என்று மெஸ்ஸி அங்கிருந்து புறப்பட்டு சென்றதும் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் ரகளையில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். அரசியல் பிரமுகர்கள் சிலரும் அவரது உறவினர்களும் மெஸ்ஸிக்கு அருகே அவரை சூழ்ந்து கொண்டு நின்றதால் தான் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்களால் அவரை, அதாவது லியோனல் மெஸ்ஸியை பார்க்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. மைதானத்திற்கு வந்து 20 நிமிடங்களிலேயே புறப்பட்டு சென்றதால் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரை பார்க்க முடியவில்லை என ஆத்திரத்தில் மைதானத்திற்குள் இருந்த பொருட்களை எல்லாம் உடைத்து சூறையாட ஆரம்பிக்கின்றனர். மைதானத்தில் இருந்து நாற்காலிகளையும் உடைத்தெறிந்து தண்ணீர் பாட்டில்களை மைதானத்திற்குள் தூக்கி வீசியும் கைகளில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தங்கள் என்ன கைகளில் வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் மைதானத்திற்குள் தூக்கி வீசியும் தங்களது ஆத்திரத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் மெஸ்ஸி ஒரு 20 நிமிடம் தான் அந்த மைதானத்திற்குள் இருக்கிறார். அவர் மைதானத்தை முழுவதுமாக சுற்றி வலம் வருவார். கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் அவரை பார்க்க முடியும் என்று ஆவலுடன் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இதற்காக, அதாவது மெஸ்ஸியை பார்ப்பதற்காக 5000 முதல் 45,000 ரூபாய் வரை டிக்கெட்டுக்கு வந்து பணம் செலுத்தி அவர்கள் அவரை ஒரு முறையாவது தன் வாழ்நாளில் பார்த்து விட வேண்டும், மெஸ்ஸியை பார்ப்பதற்காக ஆவலுடன் அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் மெஸ்ஸியை அங்கு அவர் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில் அவரை சூழ்ந்து சில அரசியல் கட்சி பிரமுகர்களும் அவர்களது உறவினர்களும் அது மட்டுமின்றி அந்த பல நிர்வாகிகளும் அந்த மெஸ்ஸியை சூழ்ந்திருந்த காரணத்தினால் மெஸ்ஸியை தங்களால் சரிவர பார்க்க முடியவில்லை என்று பலரும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரை பார்க்க முடியவில்லை என்று ஆத்திரத்தில் அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் மேடை அமைக்கப்பட்டிருந்தது, அதனை எல்லாம் சூறையாட ஆரம்பிக்கிறார்கள். நாற்காலிகள் எல்லாம் உடைத்தெறிகிறார்கள். தண்ணீர் பாட்டில்கள் கைகளில் கிடைத்ததெல்லாம் வீசி எறியக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்விற்கு மெஸ்ஸியை பார்க்க முடியவில்லை என்று ஆத்திரமடைந்த ரசிகர்கள் மைதானத்தை சூறையாடினார்கள், வருத்தப்பட்டார்கள். பலரும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இந்த நிகழ்விற்கு கொல்கத்தாவின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வருத்தம் தெரிவித்து மன்னிப்பும் கோரியிருந்தார்.